பொதுவா வந்து இளமை காலகட்டத்தில் வந்து நம்ம பள்ளி படிப்பு, கல்லூரி படிப்பு, வேலை இதுகெல்லாம் வரும்பொழுது, இந்த பெண் தொடர்பு இது வந்து பார்ட்னர் ஆப்போசிட் பார்ட்னர் தொடர்பு வந்து எல்லாருக்கும் எல்லா வயதிலும் கிடைப்பது வந்து கஷ்டம். இது ஆரம்பத்திலே நம்ம அதை உணர்ந்துக்கணும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே ஒரு சிலவங்களுக்கு வந்து காதல் வயப்படுவாங்க. கல்லூரி இதிலே காதல் கிடைச்ச ஒரு பார்ப்பாங்க. சிலவங்களுக்கு வந்து வேலைக்கு போவாங்க. சிலவங்களுக்கு திருமணத்தின் போது மட்டும்தான் ஒரு இது பண்ணி கொடுக்க வைக்கும். அப்போ அந்த வயதில் வந்து பார்க்கும் பொழுது ஆப்போசிட் பார்ட்னர்கள் வந்து மூடி மூடி வச்சுருக்கும் போது தான் கையை திறந்து பார்க்க ஏதோ ஒன்று வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பொழுது அந்த ஆர்வம், பாலியல் ஆர்வம் வந்து அதிகரிக்கும். சரிங்களா? இப்போ நார்மலாக நீங்கள் ஒரு இடத்துல போய் உங்கள் கையை பொத்தி வச்சுக்கிட்டே போங்க. எல்லோரும் கேட்பாங்க, என்ன சார் கைக்குள்ளே வச்சுருக்கீங்க? அதுக்கான ஆர்வம் வந்து இருக்கும். அதே மாதிரி நம்ம ட்ரெஸ்ஸு இந்த மாதிரியான இதுகள்லாம் வரும்பொழுது நமது பாலியல் இச்சைகள் வந்து அதிக ஆர்வத்தில் வந்து காணப்படும். அதே நேரத்தில் இளம் வயதில் வந்து என்னான்னு கேட்டிங்கன்னா, அதுக்கான அந்த டெஸ்டோஸ்டரான், உடல் வலிமை இதெல்லாம் இருக்கிறனால வந்து இன்னும் கொஞ்சம் அது வீரிய சக்தி இருக்கிறனால வந்து திருமணத்தின் போதோ அல்லது ஏதோ ஒரு தொடர்பு கிடைக்கும் பொழுதோ அவர்கள் வந்து ஒரு நாளைக்கு 3 முறை, 5 முறை, 8 முறை வரைக்கும் எடுக்கக்கூடிய ஆளுகள்லாம் இருக்காங்க. உடல் உறவு செய்யக்கூடிய நபர்கள்லாம் இருக்காங்க. இது எல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட காலம்தான். சரிங்களா? இப்போ வந்து திருமணம் ஆயிடுச்சு, குழந்தையும் பிறந்துருச்சு. அதே நேரத்தில் என்னான்னு கேட்டிங்கன்னா, ஒரு 5, 6 வருடங்கள் போன பிறகு என்னான்னு கேட்டிங்கன்னா, ஒரு சலிப்புத்தன்மை வந்து ஏற்படும். சரிங்களா? அதே நேரத்தில் உங்கள் உடலோட பலகீனமும் இந்த டெஸ்டோஸ்டரானுடைய உற்பத்தியும் வந்து குறைய ஆரம்பிக்கும். அப்போது என்னான்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து நம்ம முதல் தடவை பண்ணும் பொழுதே வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, நம்மளால் சரியான பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியாது. இதில் எங்கிட்ட 2வது தடவை பண்ணுறது, 3வது தடவை பண்ணுறது நீங்கள் வந்து கேட்கலாம். அப்படிப்பட்டவங்களுக்கு தான் இந்த வீடியோ. சரிங்களா? பொதுவாக வந்து இந்த உடல் தளர்ச்சி வந்து எல்லாருக்குமே இருக்கக்கூடியது. இந்த தளர்ச்சியை போக்குவதற்கு வந்து பார்த்திங்கன்னா, ஜென்ரலான ஒரு எக்ஸசைஸ் இந்த மாதிரியானதுகள்லாம் வந்து இது பண்ணிக்கிறங்க. முதல் முறை பண்ண பிறகு நம்ம உடம்புல வந்து டோப்பமைன்னு ஒரு பொருள் வந்து அதிகமாக சுரக்கும். நல்லா கேட்டுக்கிறங்க. இந்த டோப்பமைன் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சுரக்கும் போதோ என்னான்னு கேட்டிங்கன்னா, நல்ல உறக்கம் வந்து உண்டு பண்ணி கொடுக்க வைக்கும். உறக்கம் உண்டு பண்ணுறதுக்கு முன்னாடி என்னான்னு கேட்டிங்கன்னா, மசில்ஸ் எல்லாமே கொஞ்சம் தளர்ச்சியாக வைக்கும். இந்த சூழ்நிலையில் தான் நம்ம என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, உடல் உறவு பண்ணி முடிஞ்ச பிறகு வெளியில் வாகனங்களை எடுத்துக்கொண்டு போவதோ அல்லது சைக்கிள் இந்த மாதிரியான ஓட்டுவதோ கொஞ்சம் தவறு. சரிங்களா? அது நாட் அட்வைசபிள். இந்த மாதிரியான டோப்பமைன் இதில் சுரக்கும் போது என்னான்னு கேட்டிங்கன்னா, நல்ல உறக்கம் வரும். நல்லா உறங்கியாச்சுன்னா அப்புறம் எப்படி நம்ம என்னான்னு கேட்டிங்கன்னா 2வது முறை 3வது முறை வந்து எடுக்க முடியாது. அப்போ வந்து என்னான்னு கேட்டிங்கன்னா, ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு ரெஸ்ட் எடுங்க. அல்லது மிஞ்சி போனால் ஒரு மேக்ஸிமம் 45 மினிட்ஸ் வரைக்கும் கொஞ்சம் வந்து ரெஸ்ட் எடுங்க. எடுத்துகிட்டு கொஞ்சம் தண்ணி நல்லா குடிங்க. தண்ணி நல்லா குடிக்கும் பொழுது என்னான்னு கேட்டிங்கன்னா, யூரின் வந்து போகும். யூரின் போகும்பொழுது அந்த டோப்பமைனோட அளவு வந்து நம்ம உடம்புல வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். குறைய ஆரம்பிக்கும் பொழுது என்னான்னு கேட்டிங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக நம்ம கொஞ்சம் ரெஸ்ட்டு வேறு எடுத்துகிறோம். சரிங்களா? இந்த ரெஸ்ட்டு வேறு எடுக்கும் பொழுது என்னான்னு கேட்டிங்கன்னா, இந்த டோப்பமைன் அளவும் குறைஞ்ச உடனே நம்ம உடம்பு இன்னும் கொஞ்சம் ஒரு புது சக்தி பெறுவதற்கு வாய்ப்புகள் வந்து அதிகம். அதே நேரத்தில் வந்து என்னான்னு கேட்டிங்கன்னா, இந்த கண்டு கேட்டு உண்டு உயிர்த்தல் அப்படிங்கிற மாதிரி எல்லா இதுலேயும் வந்து அந்த செக்ஸுவல் திங்கிங்கை நீங்கள் வந்து இது பண்ணிக்கிற வேண்டியது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அந்த ஒரு படங்களை பார்க்குற மாதிரியோ, இன்னொரு ஆப்போசிட் பார்ட்னரை இமேஜின் பண்ணுற மாதிரியோ, கல்லூரி காலங்கள் இந்த மாதிரியான இதில் வந்து உள்ள நண்பர்களை நினைக்கும் போது இந்த மாதிரியானதில் ஒரு திங்கிங்கை மாற்றும் பொழுது என்னான்னு கேட்டிங்கன்னா, அந்த இது வந்து பாலியல் இச்சை வந்து இன்னும் கொஞ்சம் இதாக வரைக்கும். சரிங்களா? முதல் தடவை இது பண்ணோன்னா 2வது தடவைக்கு இந்த மாதிரியான ஒரு திங்கிங் இருந்தால் தான் நம்ம உடம்பு ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு இதாகிட்டே இருக்க வைக்கும். இந்த மாதிரியான இதுகளை வந்து நம்ம மனநிலையை மாற்றுவதன் மூலமாக வந்து நம்ம வந்து 2வது தடவை நம்ம வந்து எடுத்துக்கலாம். அப்படி பார்க்கும் பொழுது வந்து என்னான்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆண்குறிக்கு வந்து கொஞ்சம் நல்ல வலுவு வந்து இருக்க வேண்டும். அப்போ வந்து என்னான்னு கேட்டிங்கன்னா, நல்ல உணவுகள் வந்து நல்லா எடுத்துக்கிறணும். அதே நேரத்தில் சர்க்கரை வியாதிகள் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியான இதுகளை நீங்கள் பார்த்துக்கிறங்க. அதோட வந்து என்ன முக்கியமானதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த பாதாம் பருப்பு. ஏன்னா புரோட்டீன் தான் இந்த ஹார்மோனை சிந்தசிஸ் பண்ணுறதும் அதுதான். அதே நேரத்தில் இந்த விந்தணு செல்களை உற்பத்தி பண்ணுறதுக்கு மூல காரணமே இந்த புரோட்டீன் தான். அப்போ என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அந்த மாதிரியான உணவுகளை வந்து ஆரம்பத்தில் இருந்தே கொஞ்சம் எடுத்துக்கிறங்க. அதே மாதிரி THA அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபேட்டி ஆசிட்லாம் வந்து கடல் உணவுகளில் வந்து அதிகமாக இருக்கிறனால வந்து கொஞ்சம் அதுகளை வந்து கொஞ்சம் எடுத்துக்கிறங்க. பசு நெய் இந்த மாதிரியான இதுகள் இருக்கும் பொழுது கொஞ்சம் வந்து அதில் வந்து இது பண்ணிக்கிறங்க. எடுத்துக்கிற போது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வீரியம் அதிகமாக காணப்படும். சில நேரம் வந்து
வச்ச உடனே விந்து வெளியில் வந்துடும். அந்த மாதிரியானது ஆண்குறி ரொம்ப தளர்ச்சியாகி போய் கிடக்கும், எரெக்ஷனே இதாக இருக்கும். அதுக்கெலாம் நான் சில வீடியோக்கள்லாம் போட்டிருக்கேன். சில எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் என்னென்ன பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் நான் போட்டிருக்கேன். அப்போ வந்து நீங்கள் அதை அந்த வீடியோக்கெல்லாம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஓரளவு உங்களுக்கு வந்து ஒரு ஐடியாக்கள் வந்து கிடைக்கும். அதே நேரத்தில் வந்து நைட்ரிக் ஆக்சைடு லெவலை வந்து நம்ம ஆண்குறியில் வந்து அதிகப்படுத்தணும். சரிங்களா? இந்த நைட்ரிக் ஆக்சைடு லெவலை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அதிகப்படுத்துகிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ அந்த விரைப்புத்தன்மை வந்து ஈஸியாக கேதர் பண்ணி கொடுக்க வைக்கும். அதனால தான் இன்றைக்கி வந்து சில மாத்திரைகள் வந்து விற்கிது. அதுகளை வந்து நீங்கள் வந்து இயற்கையான முறைக்கு பார்ட்னருக்கு நீங்கள் சஜஷன் வந்து பண்ணிக்கிறாதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அப்புறம் வந்து அடுத்து வந்து இன்னும் வந்து பாதிப்பு வந்து மேலும் அதிகரிக்கும். சரிங்களா? அப்போ வந்து எளிமையான முறையில் வந்து இந்த நைட்ரிக் ஆக்சைடை வந்து அதிகரிக்கக்கூடிய ஆர்ஜினின் சில உணவுகள், அதே நேரத்தில் வந்து இந்த புரோட்டீன் சம்மந்தப்பட்ட ஃபிஷ்ஷு, இந்த மாதிரியான அதெல்லாம் வந்து இது பண்ணிக்கிற வேண்டியது. நல்ல சின்ன வெங்காயம் அல்லது பெரிய வெங்காயம் உணவில் வந்து பச்சையாகவே சேர்த்துக்கிறேங்க. இன்றைக்கி வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா வெக்கப்பட்டுட்டு வாடை அடிக்குங்கிறதுக்காக அந்த வெங்காயத்தை எவனும் சாப்பிட மாட்டேங்கிறாப்புல. வாடை முக்கியமாக வாழ்க்கை முக்கியமானு பார்த்தா வாழ்க்கை தான் நம்மளுக்கு முக்கியம். சரிங்களா? அதனால் நம்ம வந்து அதை வந்து இன்னும் கொஞ்சம் அதை வெங்காயத்தை வந்து நம்ம வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த வெங்காயத்துக்கு வந்து இயற்கையாகவே கொஞ்சம் பிளட்ஸ் ஃப்ளோ வந்து அதிகரிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் வந்து இருக்குது. ஸோ அதே நேரத்தில் வந்து சில ஸ்டடீஸ் வந்து குங்குமப்பூவுக்கு வந்து இந்த நைட்ரிக் ஆக்சைடு லெவலை வந்து அதிகரிக்க வைக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சஜஷன் வந்து சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நிறைய உணவுகளை வந்து சொல்கிறாங்களே ஒழிய அது எவ்வளோக்கு எவ்வளோ சிறப்பாக இருக்குங்கிறத நம்ம இது இல்லை. நீங்கள் நார்மலாக இந்த பாதாம், பிஸ்தா, கடல் உணவுகள், இந்த மாதிரியான இதுகள்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிறங்க. வெங்காயம், அதே நேரத்தில் வந்து வெள்ளைப்பூடு வந்து உண்டு தான். ஆனால் வெள்ளைப்பூடு சாப்பிட்றனால சில நேரம் அல்சரை வந்து உண்டு பண்ணி கொடுக்க வைக்கும். சரிங்களா? அப்போ அதனால் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா வெள்ளைப்பூடை நல்லா சுட்டு கொஞ்சம் ஆற வச்சு அது கொஞ்சம் நைட்டில் சாப்பிடாதீங்க, பகலில் சாப்பிட்டுக்கிறங்க. ஏன்னா வாயுவை கிளப்பி விட்டுரும். சரிங்களா? அதனால் அந்த மாதிரியான இதுகளை வந்து இது பண்ணிக்க வேண்டியது. அதே நேரம் இந்த பூண்டு சட்னி, பூண்டு துவையால், இந்த மாதிரி வந்து அதில் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து அந்த இன்னும் கொஞ்சம் அதிகரிக்க வைக்கக்கூடிய ஒரு இது பண்ணி கொடுக்க வைக்கும். அதே நேரத்தில் வந்து ட்ரை கிராப்ஸுக்கும் இந்த நைட்ரிக் ஆக்சைடு லெவல் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணக்கூடிய அளவு வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரெண்டாவது இந்த கிரேப்ஸ்லேருந்து எடுக்கக்கூடிய சில சீடு எக்ஸ்ட்ராக்ட் வந்து இரத்த குழாய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை வந்து சரிபடுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆராய்ச்சி சொல்லிவிட்டு அதில் வந்து சில பைல்ஸுக்கான சில மெடிசன்லாம் எடுக்கிறாங்க. நான் மெடிசன் பேரை சொல்ல விரும்பலை. அப்படி எடுக்கும் பொழுது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த இதில் வரும்பொழுது இதுவும் இரத்த குழாய் சம்மந்தப்பட்ட ஒரு உறுப்பு தான். சரிங்களா? அதனால வந்து நீங்கள் வந்து அதை திராட்சை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் அதாவது சுகர் லெவலு மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி பார்த்துட்டு இந்த திராட்சையை வந்து நீங்கள் சீடோடு சேர்த்து சாப்பிட்டுக்கிறங்க. நல்ல பலன் வந்து கிடைக்கும். அதே நேரத்தில் வந்து நீங்கள் இந்த மாதிரி மைண்டு வந்து மாறாமல் கான்சன்ட்ரேஷனாக இருக்கிறதுக்கு, அதில் வந்து இந்த உடல் உறவை பற்றி திங்க் பண்ணுறதுக்கு, பேசுவதன் மூலமாக ஆப்போசிட் பார்ட்னர்கிட்ட வந்து உடல் உறவை பற்றி பேசுவதன் மூலமாக அப்படிங்கிற மாதிரியானதெல்லாம் நீங்கள் பேசும்பொழுது இன்னும் கொஞ்சம் அது வந்து உங்களுக்கு வந்து இந்த ஆண்மைத்தன்மையை வந்து அதிகரிக்க வைக்கும். அதனால தான் கண்டு கேட்டு உண்டு இறைத்து ஐம்புலன்களும் உற்றறியும் ஐம்புலன்களும் இந்த செக்ஸுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு அடிப்படையாக அது வைக்குது. அதே நேரத்தில் வந்து வீக்லி ஒன்ஸு தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது மூலமாக வந்து உடம்போடைய அந்த ஹார்மோனல் சமநிலையை வந்து ஓரளவு கட்டுப்படுத்தி வைக்கும். சரிங்களா? சில நேரம் வந்து டெஸ்டோஸ்டரான் குறையும். காரணம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா உடல் சூடு, இன்றைக்கி உள்ள ரொட்டீனான வாழ்க்கை முறைகள், இதனால் வந்து கூட அந்த ஹார்மோன்ஸ் வந்து குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ எல்லாமே பார்த்துட்டோம். நல்லா வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் சம்மந்தப்பட்ட உணவுகள் இது பண்ணுங்கள். கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுங்க. சரிங்களா? நல்லா கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு இந்த டோபமைனோட அளவு வந்து கொஞ்சம் யூரின் மூலமாக கொஞ்சம் வெளியேற்றக்கான இதுகளை பாருங்கள். ரெண்டாவது நான் சொன்ன மாதிரி திங்கிங், ஆப்போசிட் பார்ட்னர்கிட்ட வந்து பேசுவதன் மூலமாகவோ நினைப்பதன் மூலமாகவோ நம்மளுடைய காம எண்ணங்களை உருவாக்குவதன் மூலமாக வந்து நம்ம வந்து அடுத்து 2வது ரவுண்டு 3வது ரவுண்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஆமாம், இது வந்து நான் சொல்லுவதெல்லாம் வந்து இயற்கையான முறையில் வந்து நம்ம செய்யக்கூடிய ஒரு இது. செயற்கையானதுக்கு மாத்திரைகள் மருந்துகள் போட்டிங்கன்னு கேட்டிங்கன்னா அது வந்து உங்களுடைய உடம்பை வந்து பாதிக்க வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வந்து அதிகம். இதை மட்டும் கொஞ்சம் கடைபிடிச்சிட்டே வாங்க. நல்லா வந்து ஒரு இது பண்ணி கொடுக்க வைக்கும். உங்களுடைய நல்ல ஒரு சந்தோஷமான இல்லற வாழ்க்கையும் நல்லா கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் ஷேர் பண்ணி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் டாக்டர் குமார். நன்றி, வணக்கம்.